ஹே கைஸ், வெல்கம் டு கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பின் பாக்ஸுங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நம்பர்ஸ் ஏதாவது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின் பாக்ஸ் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்பின் பாக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா எக்ஸாம்பிள்ஸில் பார்த்துருப்பீங்க. 2 ஆரோ மார்க் இருக்கும். நீங்கள் ஆரோ மார்க் வந்துட்டு அப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா +1 ஆகும், டவுன் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா +2 ஆகும். அந்த மாதிரி ஒரு ஆ ஸ் அ நம்பர் நம்பர் வந்துட்டு யூஸ் பண்றது தான் வந்து ஃபிக்ஸ் நம்பர் வேல்யூஸ வந்துட்டு கெட் பண்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பின் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்பின் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்ல நம்ம யூஸ் பண்ணலாம். ஒண்ணு ஃப்ரம் டூ ரேஞ்ச்ல குடுத்து, அத வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொரு ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டப்பிள் மாரி வேல்யூஸ் குடுத்துட்டு, அந்த வேல்யூஸ்க்குள்ள வந்து இது பண்ற மாரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 எக்ஸாம்பிளுக்குமே ஈச் ப்ரோகிராம்ஸ் வந்துட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, spin.py ஒரு ஃபைல் வச்சுக்கலாம். இந்த ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கம் போல வந்துட்டு ஃப்ரம் ஃப்ரம் tkinter imports star from tkinter.tt import star. ஓகே 2 இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ரூட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரூட் ஈக்குவல் டூ tk. ரூட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரூட்டோட ஜாமெட்ரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரூட் டாட் ஜாமெட்ரி 300 ஜாமெட்ரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் பாக்ஸ் வச்சுக்கலாம். tkinter டாட் மெசேஜ் பாக்ஸ் இம்போர்ட் ஷோ இன்ஃபோ. ஓகே. ரூட் டாட் டைட்டில் ஸ்பின் பாக்ஸ். ஓகே. இப்போ நம்ம ரூட் டைட்டில் எல்லாமே வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்பின் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஆக்சுவலா உங்களுக்கு எப்படி இதாகும்னா வந்துட்டு, ஒரு ஐ மீன் வந்துட்டு இன்டிஜர் வைஸ்ல தான் வந்துட்டு நம்ம கெட் பண்ண போறோம். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கரண்ட் வேல்யூ வந்துட்டு நம்ம வந்துட்டு செட் பண்ண முடியும். அதாவது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஐ மீன் வந்துட்டு ஒரு வேல்யூ அதாவது வேரியபிள் வச்சுக்கலாம். வேரியபிள்ல பார்த்தீங்கன்னா, பின் VALUE ஸ்பின் பாக்ஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் வேர் இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா, நம்ம 0ன்னு குடுக்குறோம். ஏன்னா, பிகாஸ் இதில வந்துட்டு இன்டிஜர் டேட்டா தான் ஸ்டோர் பண்ண போறனால, ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிங் இன்ட்னால வைக்க முடியாது. ஸோ ஸ்ட்ரிங் வேர்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு வேல்யூ வந்துட்டு 0ன்னு வச்சுக்கிறோம். ஸோ எம்ப்டி ஸ்ட்ரிங்கா இல்லாம இதோட வேல்யூ 0ன்னு கன்சிடர் ஆகும். ஸோ அதனால, இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு ஐ மீன் வந்துட்டு ஒரு ஸ்பின் பாக்ஸ் வந்துட்டு வைக்க போறோம். இந்த ஸ்பின் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்ப ஸ்பின் பாக்ஸுக்கு எஸ்பி பாக்ஸ்ன்னு ஒரு இது வச்சுக்கலாம், வேரியபிள் வச்சுக்கலாம். இந்த எஸ்பி பாக்ஸுங்கிற வேரியபிள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எஸ்பி ஸ்பின் பாக்ஸ் இது வழக்கம் போல ரூட்ல தான் பிளேஸ் பண்ண போறோம். ரூட்ல பிளேஸ் பண்ணிட்டு, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எப்படி வந்துட்டு 0 டூ அதாவது ஃப்ரம் அண்ட் டூ யூஸ் பண்ணி எப்படி இது பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் எஃப்ஆர்ஓஎம் ஃப்ரம் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு 0லேருந்து குடுத்துக்கலாம். 0லேருந்து இப்போ வந்துட்டு 2ல பார்த்தீங்கன்னா, ஒரு 20 முடிய குடுத்துக்கலாம். ஃப்ரம் அண்ட் டூ செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் வேரியபிள் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் வேரியபிள் செட் பண்ணிட்டு, இதில வந்துட்டு நம்ம ஸ்பின் பாக்ஸ் வேல்யூ தான் வச்சிருக்கோம். ஸ்பின் பாக்ஸ் வேல்யூ வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஓகே. இப்போ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஸ்பின் பாக்ஸோட வேல்யூ வந்துட்டு கெட் பண்ண போறோம். ஸ்பின் பாக்ஸோட வேல்யூவ கெட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஓகே. இந்த இதில மெசேஜ் பாக்ஸ் வேண்டாம். நம்ம வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ட வந்துட்டு இங்க பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா,
CO கமாண்ட் இந்த இதில கமாண்ட் குடுத்துட்டு, இந்த கமாண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஆ டிஸ்ப்ளே ஓகே. டிஸ்ப்ளேன்னு ஒரு ஃபங்ஷன் வச்சுக்கிறேன். இந்த ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த இடத்துல டெஃப் டிஸ்ப்ளே டிஸ்ப்ளேல பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஐ மீன் வந்துட்டு ஸ்பின் பாக்ஸோட கரண்ட் வேல்யூ கெட் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம். print spinbox value டாட் கெட் ஓகே. இப்படி நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் வந்துட்டு ஸ்பின் பாக்ஸ் இந்த வேரியபிள் இல்லாம யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, டைரக்ட்டா spbox டாட் கெட்ன்னு குடுத்தீங்கனாலும் வந்துட்டு சேம் இது தான் யூஸ் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அது நான் ஐ மீன் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த வேல்யூஸ் வந்து டப்பிள்ல ஃபில் பண்ணும்போது நான் அந்த டாபிக் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட பேசிக் ப்ரோகிராம். இப்ப நான் இந்த பாக்ஸ் வந்துட்டு பேக் பண்ணணும். நம்ம இங்கேயே பேக் பண்ணிக்கலாம். டாட் பேக் ஓகே. பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இந்த ரூட்ட வந்துட்டு மெயின் லூப்ல ரன் பண்ணிக்கலாம். மெயின் லூப். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, 12 ஸ்பி spin.py இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பார் தெரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த பார்ல பார்த்தீங்கன்னா, நான் இப்ப 1 இங்க கீழ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிட்டே வருது. 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்போ நான் வந்துட்டு பிலோல போனேன்னா 8 இந்த மாரி பிரிண்ட் ஆயிட்டே வருதா? இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இதுக்கு கீழ போனா ஒண்ணுமே பிரிண்ட் ஆகாது. பிகாஸ் வந்துட்டு நம்மளோட ஸ்டார்ட்டிங் வேல்யூ 0 தான் குடுத்துருக்கிறேன். அதனால இதுக்கு அபோவ்ல நம்ம 20 முடிய புஷ் பண்ணிக்கலாம். 20க்கு அப்புறம் இது புஷ் ஆகாது. 20யோட ஸ்டாப் ஆயிரும். இதுதான் பார்த்தீங்கன்னா, ஸ்பின் பாக்ஸோட பேசிக் ஃபங்ஷனாலிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்ன மாரி, ஒரு டப்பிள் வேல்யூ மாரி எப்படி குடுக்கறதுன்னா, இத நான் அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு, சேம் இதுதான். அத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி, பேஸ்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஃப்ரம் டூவ அப்படியே எடுத்துர்றேன். ஃப்ரம் டூவ எடுத்துட்டு, ஃப்ரம் டூக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் குடுக்க போறேன். இந்த வேல்யூஸ்குள்ள தான் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டப்பிள் வந்துட்டு செட் பண்ண போறோம். ஸோ வேல்யூஸ் வேல்யூஸ்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு டப்பிள் ஓப்பன் பண்ணிட்டு 10, 20, 30, 40, 50, 60 ஓகே. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10, 20, 30, 40, 50, 60 அந்த டப்பிள்ல நம்ம 60 முடின்னு தான் குடுத்துருக்கோம். ஸோ, அந்த 60 முடி அக்செப்ட் ஆகுது. நம்ம மைனஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ற வேல்யூ கட் ஆகாது. இதுதான் பார்த்தீங்கன்னா, ஸ்பின் பாக்ஸோட ஐ மீன் வந்துட்டு ஸ்பின் பாக்ஸோட வொர்க். இது வந்துட்டு மோஸ்ட்டா நம்ம வந்துட்டு அதிகமா இந்த ஒரு இதுலயுமே மோஸ்ட்டா யூஸ் பண்ண மாட்டோம். பட் இது வந்துட்டு நெறைய இடத்துல வந்துட்டு உங்களோட ப்ராப்ளம் வந்துட்டு சிம்ப்ளரா கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகும். நீங்க வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ல வந்துட்டு நம்பர வந்துட்டு யூசர் கிட்டேருந்து கெட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில, அந்த கன்ஸ்ட்ரெயினையும் இதுலேருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு ஏஜ் லிமிட் செட் பண்றீங்க. 18 டூ 20 18 டூ 30க்குள்ளார தான் வந்துட்டு இந்த ஏஜ் லிமிட் இருக்குது. இல்ல 18 டூ 25க்குள்ளார தான் இந்த ஏஜ் லிமிட் இருக்குதுன்னா, அந்த ஏஜ் லிமிட்ட நீங்க இப்படி வாங்கிக்கலாம். இது வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ல நான் உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் திஸ் இஸ் ஃபைசல் சைனிங் அவுட் ஃப்ரம் கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ்.